விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் எனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். 2025வது ஆண்டு நீங்கள் அசாதாரணமான தயவை அனுபவிக்க போகிற ஆண்டாக இருக்குது. அன்யூஷுவல் ஃபேவரை நீங்கள் இந்த வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. எப்படி ஒரு மனுஷன் மேலே இந்த அசாதாரணமான தயவு செயல்படுது, அப்படி செயல்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை அது எப்படிலாம் மாற்றுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, 3 விதமான பரிமாணங்கள் இருக்குது இந்த தயவுக்கு. 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது இந்த ஃபேவருக்கு. அந்த 3 டைமென்ஷனும் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். எப்படி இந்த தயவை என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுத்துறது, எப்படி இந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே நான் சுதந்திரிக்கிறது அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லா வாக்குத்தத்தமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. ஆனால் நம்ம எந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து தியானம் பண்ணுறோமோ அந்த வாக்குத்தத்தம் அந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லாக அசாதாரணமான தயவை உங்களுடைய வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நம்ம ஒரு வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இங்கே ஆச்சரியமான வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு தேவ கிருபையில் அதிகமாய் விருத்தி அடைந்தார்ன்றது கிடையாது, மனுஷ தயவில் அதிகமாய் விருத்தி அடைந்தாராங்க. கடவுளாக இருக்கிற இயேசுவே இந்த பூமியில் இருந்தார் அப்படின்னா அவருக்கு தயவு அப்படின்ற ஒன்று தேவைப்படுது. அதுவும் மனுஷ தயவு அப்படின்ற ஒன்று தேவைப்படுது. இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒன்று என்ன தெரியுமா? அவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் தயவு கிடைக்கிறது கிடையாது. பாருங்கள், நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம் இருக்குது, ஆண்டவர் கொடுத்த அறிவு இருக்குது, ஆண்டவர் கொடுத்த வரங்கள் செயல்படுது, எத்தனையோ விதமான அபிஷேகங்கள் அவங்க மேலே செயல்படுது. ஆனால் எல்லார்கிட்டையும் இந்த தயவு இருக்கிறது கிடையாது. இந்த தயவு மட்டும் ஒரு மனுஷன் கூட இருந்துச்சு அப்படின்னா ஞானம் செய்யாததை, அறிவு செய்யாததை, திறமை செய்யாததை, வரங்கள் செய்யாததை இந்த தயவுனால செய்ய முடியும். நிறைய பேருக்கு இது புரிகிறது கிடையாது. எனக்கு வந்து வரம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அபிஷேகம் கொடுத்துருக்காரு கிடையாது. உங்கள் மேலே ஒரு ஃபேவர் செயல்பட்டுச்சுன்னா உங்களுக்கு இல்லாத கதவுகள்லாம் திறக்கப்படும். இங்கே பாருங்களேன், இயேசுவுக்கே இந்த உலகத்தில் இருக்கும்போது ஃபேவர்ன்ற ஒன்று தேவைப்பட்டிருக்குதான். அதுவும் அவர் அதிகமாக விருத்தி அடைந்தாராம். அப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்துலேயும் உங்களால் விருத்தி அடைய முடியும். ஞானத்தில் விருத்தி அடைய முடியும், வளர்த்தியில் விருத்தி அடைய முடியும், தேவ கிருபையில் விருத்தி அடைய முடியும். அப்போனா மனுஷ தயவுலையும் உங்களால் விருத்தி அடைய முடியும். இன்றைக்கி எப்படி நீங்கள் மனுஷ தயவில் விருத்தி அடைகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களுக்கு வாக்குத்தத்த வார்த்தையை நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த தயவில் எப்படி செயல்படுறது, எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படின்ற சில திறவுகோள்களை உங்களுக்கு நான் சொல்லலான் இருக்கிறேன். நிறைய பேர் இன்றைக்கி ஆண்டவரிடத்துலேருந்து ஒரு தயவை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் மனுஷ இடத்துல ஒரு தயவை பெற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு வாக்குத்தத்த வார்த்தையை நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நிறைய பேர் பொதுவாகவே நினைக்கிறது என்ன தெரியுமா? எனக்கு மனுஷ தயவுலாம் தேவையே கிடையாது, நானும் ஆண்டவர் மட்டும்தான் இருக்கிறோம், எனக்கு எந்த மனுஷன் வந்து உதவி பண்ணுவான், நான் மனுஷன்லாம் நோக்கி பார்க்கறது கிடையாது, நான் கடவுள் அவ்வளோதான், வேற யாருமே எங்களுக்கு நடுவில் கிடையாது, எனக்கு எந்த மனுஷனும் தேவை கிடையாது. இப்படி யாராச்சும் சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அவன் ரொம்ப டேஞ்சரான ஆள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய மனதில் ஒரு பெருமை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் நிறைய நேரத்தில் உங்களுக்கு தரக்கூடிய அற்புதம் எப்படி இருக்குன்னா மனுஷ வழியாக தான் வரும். பாருங்கள், நீங்கள் சொல்லுவீங்க நானும் ஆண்டவர் போதும், ஆண்டவர் எனக்கு டைரெக்டாக அற்புதம் செய்யுங்கன்ட்டுவீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கான அற்புதத்தை எப்படி பிளான் பண்ணியிருப்பாருன்னா ஏதோ ஒரு மனுஷ வழியாக பிளான் பண்ணியிருப்பார். இப்போ நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு உதவியை செய்யுங்க அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க. டக்குன்னு பார்த்தா நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு உதவியை ஒரு மனுஷன் கொண்டு வந்து தருவான். இவன்ட்டையா நான் போய் பேசணும், இவன்ட்டையா நான் இதை போய் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் ப்ரேயர் பண்ணதுக்கான பதிலாக ஆண்டவர் அந்த மனுஷனை அனுப்பிச்சிருப்பாரு. அதுதான் உங்களுக்கான ஃபேவராக இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு மனுஷ தயவை பற்றி தெரியாதனால என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஜபத்திற்கான பதிலவே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆண்டவர் தரக்கூடிய தயவுகளை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அவங்களால செயல்பட முடிகிறது கிடையாது. பைபிளில் 2 விதமான தயவு எழுதப்பட்டிருக்குது. ஒன்று தேவ தயவு, இன்னொன்று மனுஷ தயவு. இந்த 2 தயவை பெற்றுக்கொள்றதற்கும் ஒரு திறவுகோல் இருக்குது. பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த தேவ தயவை எப்படி நம்ம பெற்றுக்கொள்றது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் தேவ தயவை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள இருக்கிற பெருமை. பெருமை என்ன பண்ணும் அப்படின்னா ஆண்டவர் இடத்துல இருந்து வரக்கூடிய தயவை உங்கள்கிட்ட ஸ்டாப் பண்ணி வச்சிரும். பாருங்க, நிறைய பேருக்கு ஆண்டவர் தயவு செஞ்சிருக்காரு, செய்யவே இல்லை அப்படின்ட்டு இல்லை. அந்த தயவை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னே என்ன ஆயிரும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வர ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிடும். அந்த பெருமை என்ன பண்ணிடும்னா ஆண்டவர் அடுத்த ஒரு தயவை அவங்களுக்கு அனுப்பணும்னு வச்சிருப்பாரு. ஆனால் அவங்க அந்த பெருமையில் இருக்கிறதுனால அடுத்த தயவை அது ஸ்டாப் பண்ணி வச்சிடும். ஆண்டவர் இந்த மாதிரி நிறைய மனுஷர்களுக்கு தயவை காண்பிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற பெருமை என்ன பண்ணுதுன்னா அந்த தயவை பிளாக் பண்ணி வச்சிருது. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார்னு இருக்கு. இந்த கிருபைக்கு இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு. ஏன் ஒரு மனுஷனால தயவை பெற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னா அவனிடத்துல பெருமை இருக்குது. பெருமை என்ன பண்ணிரும் அப்படின்னா ஆண்டவர் இடத்துலேருந்து வரக்கூடிய தயவையும் நிப்பாட்டும், மனுஷர் இடத்துலேருந்து வரக்கூடிய தயவையும் நிப்பாட்டும். அதனால நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வருஷத்தில் நீங்கள் ஒன்று பண்ண போகிறீங்க, ஆண்டவரே எனக்கு தாழ்மையான ஒரு இருதயத்தை தாங்க, உம்முடைய தயவை உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு இருதயமாக என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க. இந்த இருதயம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சுன்னா நான் சொல்கிறேன் அவனை சுற்றி அசாதாரணமான தயவுகள்னால அவர் நிரப்ப ஆரம்பிப்பார். நிறைய பேர் தேவனிடத்தில் நிறைய தயவை பெற்றிருப்பாங்க, ஆனால் மனுஷனிடத்தில் அவங்க வரும்பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு தயவு இருக்கிற மாதிரியே இருக்காது. நான் சொன்ன மாதிரி தேவ தயவை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு தாழ்மை இருந்தால் போதும். ஆனால் மனுஷ தயவை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு தாழ்மை முக்கியமானது கிடையாது. தாழ்மை முக்கியமான விஷயமாக இருந்தாலும் மனுஷ தயவை பெற்றுக்கொள்றதுக்கான கீ தாழ்மை கிடையாது. மனுஷ தயவை பெற்றுக்கொள்வதற்கான கீ என்னன்னா வேல்யூ. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் வேல்யூ பண்ண தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், நிறைய பேர் இன்னைக்கு மனுஷனுடைய தயவை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அவங்க மற்றவங்கள வேல்யூ பண்ணுறது கிடையாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க, ஆண்டவரே எனக்கு இதற்கான ஒரு பதிலை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை உங்கள் இடத்துல அனுப்புவார். அதற்கான பதிலாக நீங்கள் சொல்லுவீங்க, இந்த மனுஷனுடைய பேச்சையாடா நான் கேட்கணும், இவன் சொல்லி என் வாழ்க்கையை மாறப்போகுதா, இவன் பேச்செல்லாம் நான் கேட்பேனா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறீங்கன்னா அந்த மனுஷனை நீங்கள் வேல்யூ பண்ணலை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் யாரை வேல்யூ பண்ணலையோ அவங்களிடத்துலேருந்து உங்களால் தயவை பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், நிறைய பேர் இன்னைக்கு மனுஷ தயவை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான காரணம் அவங்கள சுற்றி இருக்கிற யாரையும் வேல்யூ பண்ணுறது கிடையாது. ஒன்று அப்படி வேல்யூ பண்ணால் நல்ல பணம் இருக்கிறவங்க, நல்ல காசு இருக்கிறவங்க அவங்கள மட்டும்தான் வேல்யூ பண்ணுவாங்க. பாருங்கள், அவங்களையும் வேல்யூ பண்ணுறது அவசியம், ஆனால் எல்லாரையும் வேல்யூ பண்ணுறது அவசியமாக இருக்குது. ஏன்னா உங்களை சுற்றி உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வழியாக ஆண்டவரால் தயவை ரிலீஸ் பண்ண முடியும். பாருங்கள், யோசேப்பு இப்போ சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது அவன் கூட இன்னும் 2 பேர் சிறைச்சாலையில் இருக்காங்க. அவன் இப்படி யோசிக்கல. பாருங்களேன், நானே இப்படி சிறைச்சாலையான வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டேன், என் கூட இவங்க இருக்காங்க, இவங்க 2 சொப்பனத்தை பார்த்துருக்காங்க, இவங்க சொப்பனத்தை வரையுமா நான் சொல்லணும், ஏற்கனவே நான் சொப்பனம் பார்த்து தான் இந்த இடத்துல இருக்கிறேன், இப்போ இவங்களுடைய சொப்பனத்துக்கு நான் தீர்வு சொல்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களாவே மட்டுப்படுத்தி பார்க்கல. பாருங்கள், இல்லை என்னுடைய கனவுக்கு ஒரு அர்த்தம் இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய கனவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு அதுக்கு போய் அவன் அர்த்தம் சொல்கிறான், அவனை வேல்யூ பண்ணுறான். நாளைக்கு அவனுடைய சிறை இருப்புல இருந்து, நாளைக்கு அவனை ஜெயில இருந்து காப்பாத்தினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கூட இருந்தவன் தான். இப்போ அவனை ஜெயிலேருந்து கொண்டு வந்தது யாரு? அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மனுஷ தயவை கட்டளையிட்டு இருக்கிறார். நிறைய பேர் இதை தான் மறந்துடுறோம். பாருங்க, நம்ம கூட இருக்கிற யாரையும் ஒருத்தரை வேல்யூ பண்றது கிடையாது. அவங்க தானே பிரதர், அவங்கள வச்சு என்ன பிரதர் நடக்க போகுது? ஆனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சு அவங்க வழியாக உங்கள் இடத்துல ஒரு தயவை கட்டவிழ்ப்பார். அதனால தான் என்னுடைய மினிஸ்ட்ரியில் கனெக்டாக இருக்கிற ஒரு சிறியவங்களையும் எளியவங்களையும் நான் அவ்வளோ சாதாரணமாக பார்க்க மாட்டேன். இன்னைக்கு பார்க்குறதுக்கு அவங்க இப்படி இருக்கலாம், ஆனால் நாளைக்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் உங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக ஒரு தயவு கட்டவிழ்க்கப்படும். பாருங்க, எனக்கு தெரியும் ஒரு மனுஷன் மேலே தயவு இருக்குது அப்படின்னா அவன் மற்றவங்களை வேல்யூ பண்ணுவான். அதனால மனுஷனுடைய தயவு வேணும்னு ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ப்ரேயர் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்காக மனுஷனுடைய தயவு உங்களுடைய லைஃப்பில் பெருகிட்டே இருக்கிறத பார்ப்பீங்க. என்னடா திடீர்னு இந்த மனுஷன் நமக்கு தயவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான், திடீர்னு என்னடா இந்த மனுஷன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள வேல்யூ பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஆண்டவரே எனக்கு டைரெக்டாக இதை செய்யுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. பவுலுக்கு சிறைச்சாலை கதவுகளை திறந்தீங்க, அந்த மாதிரி என்னுடைய சிறைச்சாலை கதவுகளை திறங்க. சில நேரம் ஆண்டவர் உங்களை யோசேப் மாதிரி பயன்படுத்தலாம். உங்களுடைய சிறைச்சாலை கதவை டைரெக்டாக ஒரு தேவதூதன் திறக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. பார்த்தா உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் உங்களுக்கான ப்ரேயர் ரெக்வஸ்ட்டுக்கான ஆன்சராக நிற்பான். இப்போ இன்றைக்கி நீங்கள் போய்கிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில், உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மனுஷனை ஆண்டவர் பதிலாக அனுப்பிச்சிருப்பார். அந்த பதிலை நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த பதிலை நீங்கள்
வேல்யூ பண்ண தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்கிறேன், இந்த 2025வது ஆண்டில் மனுஷ தயவு உங்கள்கிட்ட அதிகமாக பெருகி இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் யாரை ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ அவங்களே ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அவங்கள தயவு செய்யக்கூடியவர்களாக வைப்பார். இன்னைக்கு உங்களை யாராவது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் தயவு செய்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆகாது என்று தள்ளின இந்த மோசையை தானே, மோசையை பார்த்து கேட்குறாங்க, உன்னைய எவன்டா எங்களுக்கு லீடர் ஆக்குனா, உன்னைய எவன்டா எங்களுக்கு தலைவன் ஆக்குனா, நீ யாரா எங்கள் மேலே அதிகாரத்தை செலுத்துறதுக்கு, நீ யாரா எங்களுக்கு நியாயத்தை செய்கிறதுக்கு, நீ யாருன்னு அவனை துரத்தி விட்டாங்க. ஆகாது என்று தள்ளின இந்த மோசையை தானே தேவன் முச்செடியில் சந்தித்து அவனை மீட்பனாகவும் தலைவனாகவும் அவனை அனுப்புகிறாரு. இவனை லீடரா அப்படின்னு கேட்ட அவனை பார்த்து ஆண்டவர் அவன் மேலே ஒரு ஃபேவரை வச்சதுனால நாளைக்கு இந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பதிலாக அவனை அனுப்பிச்சிருக்காரு. இன்னைக்கு உங்களை யாராச்சும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்களா? நான் சொல்கிறேன், இந்த 2025வது ஆண்டு உங்களை அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுற ஒரு நிலைக்கு ஆண்டவர் உயர்த்த போகிறார். சரி, நம்ம இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்த வார்த்தை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன் அப்படின்னா என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தியர்கிட்ட 400 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க. வேலைக்காரராக இல்லை, அடிமையாக இருக்கிறாங்க. அடிமையாக இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு ஃபேவரை நான் அனுப்புவேன். அந்த ஃபேவர் என்ன பண்ணும் அப்படின்னு அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளி உடைமையையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். இதுதாங்க அசாதாரணமான தயவு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அடிமையா இருக்கிறீங்க, எகிப்தியரை பார்த்து உங்கள்கிட்ட இருக்கிற பொண்ணு வெள்ளி உங்கள்கிட்ட இருக்கிற ஆஸ்திகள்லாம் எங்கிட்ட கொடுங்கன்னு சொன்ன உடனே எகிப்தியர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதெல்லாம் இவங்களுக்கு கொடுப்பாங்களாம். யோசிச்சு பாருங்க, வேலைக்காரவங்களுக்கே இதெல்லாம் கொடுக்கறது கஷ்டம் அப்படின்னா இவங்க வேலைக்காரவங்களா இல்லை, இவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க. அடிமைகள் போய் எனக்கு இதெல்லாம் கொடுங்கன்ட்டா முதல்ல அவங்க கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காத இடத்துல கொடுக்க வைக்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல தான் அவர் அன்யூஷுவல் ஃபேவரை தராரு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இருந்து இது வராது, இந்த இடத்துக்கு போச்சுன்னா அவன் தர வாய்ப்பு இல்லையே, இவனா நமக்கு செய்வான் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் ஒரு அன்யூஷுவல் ஃபேவரை உங்களுக்கு கட்டவிழ்க்கிறத இந்த 2025ல பார்ப்பீங்க. இவன் எப்படிப்பா எனக்கு செய்வான், இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இந்த மனுஷனுடைய கையில இருந்தா இப்படி ஒரு நன்மை. ஆமா, அந்த மனுஷன் வழியாவே ஆண்டவர் நீங்க எதிர்பாராத ஒரு நன்மையை உங்களுக்காக திறப்பார். இந்த வசனம் NLTல எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. I will cause the Egyptians to look favorably on you. They will give you gifts when you go, so you will not leave empty-handed. ஆண்டவர் இங்கே எகிப்தியர் என்ன பண்ணுறாருன்னா, இஸ்ரவேலரை பார்க்கும் பொழுது இவனை பார்த்தா இவனுக்கு ஏதாச்சும் ஒரு தயவு செய்யணும். லுக் ஃபேவரபிளி ஆன் யூ. அவனுடைய முகக்கலையவே மாற்றிட்டாரு. இதுக்கு முன்னாடி எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை பார்த்த மாதிரி பார்க்கல. அவனை பார்க்கும் பொழுதே இவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறானே, இவன் கேட்டதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேவரை ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தார். இதுக்கு முன்னாடி அவனை பார்த்துக்கிட்டு இருந்த அதே எகிப்தியர்கள் இப்போ அவனை பார்க்கும் பொழுது ஒரு ஃபேவர் தெரியுது. அவன் மூஞ்சியை பார்த்தாலே இவனை ரிஜெக்ட் பண்ண முடியாதுடா, இவனுக்கு ஏதோ ஒரு தயவை நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி பார்க்க வச்சிட்டாருங்க. யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய ஆஸ்தியை போய் கேட்குறாங்க. இப்போ ஒரு திருடர்கள் இருக்கிறாங்க, ஒரு பேங்கை கொள்ளையடிக்க போகிறாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க, மிரட்டி கிண்ணெல்லாம் வச்சு காமிச்சு தான் பேங்க்கிட்ட இருந்து ஆட்டையை போடுறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, பேங்க்குள்ளே போகிறாங்க, போயிட்டு அவங்க முகத்தை பார்த்தோன்னே இந்தாப்பா இந்த பணத்தெல்லாம் மடித்து அதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு ஃபேவர் செய்கிறது. உங்களுடைய பலத்தில் நீங்கள் செய்ய முடியாததை, உங்களுடைய திறமையில் நீங்கள் செய்ய முடியாததை ஃபேவர் உங்களுக்காக செய்யும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கடினமான கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் செஞ்சு என்னால் உன்னை பெற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, இந்த அன்யூஷுவல் ஃபேவர் உங்கள் மேலே வந்து அமர்த்தப்படும் பொழுது நீங்களே எதிர்பார்க்காம ஜனங்களிடத்திலிருந்தும் மக்கள் இடத்துலேருந்தும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தயவுகள் உங்கள் சைடு திறக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நான் சொல்கிறேன், இந்த 2025வது ஆண்டு ஆண்டவர் உங்களுடைய சைடு சில மக்களை திறக்க போறாரு. நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இவங்க இந்த வருஷம் என் கூட இப்படி கனெக்ட் ஆவாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல, இவங்க என்னை இப்படி ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கல.
இத்தகைய மனுஷர்களை ஆண்டவர் இடத்துல அனுப்புனாருன்னு நீங்க சாட்சிகள் சொல்ல போறீங்க. இது நிறைய பேருக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்குது. உங்களுடைய பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கான சில ஜனங்களை ஆண்டவர் உங்களிடமாக திருப்பிக்கிட்டு இருக்கிறார். 2025 ஆண்டு ஒரு அன்யூஷுவல் ஃபேவரை கொண்டு வரக்கூடிய பீப்புளை நீங்க மீட் பண்ண போறீங்க. அப்பேற்பட்ட ஜனங்களை ஆண்டவர் அப்படிதாங்க அனுப்புறாரு. நீங்க பைபிள் எடுத்து பாருங்க. தாவீது இருக்கிறான், யோனத்தான் இருக்கிறான். யோனத்தான் தான் அடுத்த ராஜாவா மாறணும். ஆனா யோனத்தான் என்ன பண்றாருன்னா தாவீதுக்காக அந்த இடத்தையே விட்டு கொடுக்குறான். ஏங்க, அடுத்த ராஜாவா மாற வேண்டியது யோனத்தான் தான். ஆனா யோனத்தான் என்ன பண்றான்னா, நான் தாவீதுக்கு இப்போ ஒரு தயவு செய்ய போறேன். எப்படி தெரியுமா அவனை நேசிக்கிறான்? தன் உயிரை போல தாவீதை அவன் நேசித்தான் அப்படின்னு இருக்கு. என் உயிருக்கு நான் எப்படி நேசிக்கிறேனோ அதே மாதிரி தாவீதை நேசிக்கிறேன்றான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அன்யூஷுவல் ஃபேவர். இது எனக்கு செஞ்சால் நல்லா இருக்கும், இதை நானே வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனால் ஏன்னு தெரியல பிரதர், இதை நான் வச்சுக்கணும்னு தோணலை, இதை எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணலை, இதை உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுது, உங்களுக்கு இதை செய்யணும்னு தோணுது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் மேலே ஒரு அன்யூஷுவல் ஃபேவரை திறந்திருக்காருன்னு அர்த்தம். மனிதர்கள் வந்து சொல்லுவாங்க, ஏன்னு தெரியல பிரதர், இதை உங்கள்கிட்ட நான் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், உங்களை இதை வச்சு நான் ஆசீர்வதிக்கணும்னு யோசிச்சிருக்கேன். அன்யூஷுவல் ஃபேவரை உங்க மேல திறக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம தயவுக்கு இருக்கக்கூடிய இந்த 3 விதமான பரிமாணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபேவருக்கு 3 டைமென்ஷன்ஸ் இருக்கு. இந்த 3 டைமென்ஷனும் உங்களோட லைஃப்ல இந்த வருஷம் திறக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அதுல ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் என்ன அப்படின்னா, ஃபேவர் as many colors. பல வர்ணத்தை போல தயவு உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இந்த பல வர்ண தயவு யார் மேல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் யோசேப்பு. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பினுடைய தகப்பனார் அவனுடைய எல்லா பிள்ளைகளை காட்டிலும் யோசேப்பை அதிகமாக நேசிக்கிறான். இதுவே எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, அவன் மேலே வச்சிருக்கிற தயவுக்கான அடையாளமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு பலவர்ண அங்கியை யோசேப்புக்கு செஞ்சு தரான். இந்த பலவர்ண அங்கிக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு அப்படின்னு அர்த்தம். மெனி கலர்ஸ்க்கு ஒரு மீனிங் இருக்குது. அதுக்கு மீனிங் ஃபேவர். யோசேப்புக்கு அவனுடைய தகப்பனார் என்ன பண்ணி தரான் அப்படின்னா, ஒரு ஃபேவருக்கான ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி தரான். இப்போ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அவனுடைய சகோதரர்லாம் பார்க்குறாங்க, நம்ம எல்லார காட்டிலும் நம்முடைய தகப்பனார் யோசேப்பை அதிகமாக நேசிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் மேலே இந்த பலவர்ணமான ஒரு தயவு வந்திருக்குன்றதுக்கான ஃபஸ்ட்டு அடையாளம் என்ன தெரியுமா? உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. இந்த வருஷத்தில் எந்த வருஷத்துலையும் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்க பொறாமப்படாத அளவுக்கு இந்த வருஷம் பொறாமப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு தயவை அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆவிக்குரிய நிலையில் ஒருத்தனுக்கு ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா, அது காணக்கூடிய உலகத்தில் ஏதாவது ஒரு அடையாளமாக கிடைக்கும் பாருங்கள். இங்கே ஃபேவர்ன்றது யோசேப்புக்கு ஆவிக்குரிய நிலையில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதற்கு அடையாளமாக தான் அவனுக்கு அந்த அங்கி கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் உன்னதங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அது உங்களுடைய காணக்கூடிய இந்த உலகத்தில் வெளிப்படுது. அது சில மெட்டீரியலாக சில நேரம் வெளிப்படுது. அந்த மாதிரி தான் யோசேப்புக்கு அவர் ஒரு ஃபேவரை ஆண்டவர் வச்சிருந்ததுனால அவனுக்கு பலவர்ண அங்கி கிடைக்குது. இப்போ அவனுடைய சகோதரர் பார்க்குறாங்க, உனக்காடா பலவர்ண அங்கி, உனக்காடா இந்த ஃபேவரு, உன்னுடைய இந்த ஃபேவரை நான் பறித்து கொள்ள போகிறேன்ட்டு அவன்கிட்ட இருந்த அந்த பலவர்ண அங்கி அவங்க பறித்து கொள்கிறாங்க. நான் சொல்லவா, அவன்கிட்ட இருந்த அந்த பலவர்ண அங்கியை மட்டும்தான் அவர்களால் பறித்து கொள்ள முடிஞ்சே தவிர்த்து அவன் மேலே இருந்த ஃபேவரை பறித்து கொள்ள முடியல. அவனை ஆவிக்குரிய நிலையில் அவன்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை பிடுங்க முடியல. பிசாசு நினச்சான், யோசேப்பே உன்னுடைய தயவை நான் எடுத்துட்டேன், உன் லைஃப்பில் இருந்துச்சு பார்த்தியா இந்த ஃபேவரு, இந்த ஃபேவர் இனிமேல் உன் லைஃப்பில் கிடைக்காது. உன்னுடைய சகோதரர்களாக உன்னை பார்த்து இப்படி இருக்கிறாங்க, இப்போ பாரு அந்த சகோதரர்களை வச்சே உன் லைஃப்பை முடிக்கிறேன், நான் அந்த ஃபேவரை எடுக்கணும்னு நினைக்கிறான். நான் சொல்லவா, ஆண்டவர் உங்களுக்கு எந்த ஃபேவரை கொடுத்திருக்காரோ அந்த ஃபேவரை எந்த மனுஷனாலையும் எடுக்க முடியாது, எந்த பிசாசுனாலையும் எடுக்க முடியாது. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு வெறும் கோட்டா கிடைக்கல, அது உங்களுடைய ஆவியின் உலகத்தில் ஒரு மெனி கலர்ஸாக உங்க மேலே அது பதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவனுடைய சகோதரன் நினைக்கிறாங்க, யோசேப்பே நீங்க இருக்கிறதுனால தான் உனக்கு தயவு கிடைக்குது, உன்னை இப்போ இல்லாமல் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்ல முயற்சிக்கிறாங்க. வேண்டாம், இவனை கொல்ல வேண்டாம், இவனை இஸ்மவேலர்கள்ட்ட வித்துருவோன்னு அவனை வித்துடுறாங்க.
விற்று அவனை எகிப்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க பாருங்கள். அவங்க நினச்சது என்ன அப்படின்னா, இவன்கிட்ட இருக்கிற தயவு நம்மளுடைய தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் தான், இவன்கிட்ட இருக்கிற தயவு இவன் நம்மளோட இருக்கிற வரைக்கும் தான், இவன் நம்மளை விட்டு போனால் இவன் எப்படா பிழைப்பான அவனை வித்துடுறாங்க. ஆனால் என்ன தெரியுமா நடக்குது? தயவுன்றது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பலவர்ண அங்கியில் கிடையாது, அவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் இருந்துச்சு. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் இருந்துச்சுன்னா எந்த மனுஷனாலையும் மாற்ற முடியாதுங்க. அவன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீட்டு வேலைக்காரனாக கொண்டு போனால் அவனை பார்க்குறான் அவனுடைய எஜமான். பார்த்தா யோசேப்புக்கு தயவு செய்யாமல் இருக்க முடியுமா? இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, இவன் செய்கிறதெல்லாம் காரிய சித்தி உள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தயவு செஞ்சு அவனை வீட்டு விசாரணைக்காரனாக மாற்றுறான். அவனுக்கு இருந்ததில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எப்பட்றா உன்னை நான் கீழே தானே தள்ளினேன், உன்னை கீழே தள்ளினாலும் நீ எப்பட்றா மேலே வர அப்படின்னா, யோசேப்பை சுற்றி தயவு ஒரு கேடகத்தை போல இருந்துச்சு. அவனை எவ்வளவு தான் கீழே தள்ளினாலும் அந்த தயவு மறுபடி மேலே இழுத்து கொண்டு வரும். நான் சொல்லவா, 2024 ஆண்டு உங்களை நிறைய பேர் அசிங்கப்படுத்தி இருக்கலாம், கேவலப்படுத்தி இருக்கலாம், உங்களோட பேர் அவ பேராக இருக்கலாம். ஆனால் தயவு உங்கள் மேலே இருக்கும் பொழுது எவ்வளவு கீழே உங்களை தள்ளினாலும் அந்த தயவு மறுபடி உங்களை மேலே இழுத்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னா, ஒரு பலூன் மாதிரி, அந்த பலூன் நல்ல காத்தடிச்ச பலூனை ஒரு தண்ணிக்குள்ளே அமுக்கி பாருங்களேன், அதை எவ்வளவுதான் அமுக்குனாலும் கீழே போகாது, அது மேலே வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு தன்மை இருக்குது, மேலே வருது. அந்த மாதிரி தயவுக்கு ஒரு தன்மை இருக்குது, உங்களை கீழே தள்ளாமல் அது மேலே இழுத்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், 2025 ஆண்டு ஒரு அன்யூஷுவல் ஃபேவர், அசாதாரணமான ஒரு தயவு உங்களை மேலே இழுத்து கொண்டுகிட்டே வரும். உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மேல உங்களை பார்த்து பொறாமப்படுற மாதிரி, ஜனங்க இவன் எப்படா இந்த இடத்துக்கு போனான்னு பொறாமப்படுற மாதிரி அந்த தயவு உங்களை 2025 மேல கொண்டு போறதை நீங்க பார்க்க போறீங்க. இப்போ பிசாசு பார்க்குறான், இவனுடைய சகோதரர்கள்ட்ட இருந்து பிரிச்சுட்டோம், இப்போ இவன் இந்த இடத்துல வந்து வேலை பார்க்குறான், இவனை அவ பேராக்கி இவனை இந்த இடத்துல நம்ம முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போத்திபாரனுடைய மனைவியை வச்சு அவனுக்கு ஒரு அவ பேரை ஏற்படுத்துகிறான் பாருங்க. இவன் தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவனை சிறைச்சாலையில் போடுறாங்க. அவன் சிறைச்சாலைக்கு போனால் அந்த இடத்துலையும் அவனுக்கு ஒரு தயவு கிடைக்கிது. அந்த இடத்துலையும் ஆண்டவர் அவன் மேலே ஒரு ஃபேவரை வச்சிருக்கிறார். என்ன ஃபேவர்னு நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 39 அதிகாரம் 21 வசனம். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. பிசாசு நினச்சா, அவனுடைய சகோதரர்களை விட்டு நான் பிரிச்சுட்டேன், உன்கிட்ட இருந்த பலவர்ண அங்கியை நான் எடுத்துட்டேன், இப்போ போத்திபாரனுடைய வீட்லேயும் உன்னுடைய பேரை அவ பேராக்கிட்டேன், இப்போ நீ நல்லா கீழே விழுந்துட்ட அப்படின்னு நினச்சா அங்கேயும் அவன் கீழே போல. சிறைச்சாலைக்கு போனால் சிறைச்சாலை தலைவன் யோசேப்பை பார்க்குறான், இவன் காரிய சித்தி உள்ளவனா இருக்கிறான், கர்த்தர் இவனோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்கும் பொழுதே ஒரு ஃபேவராக பார்க்குற மாதிரி செஞ்சுட்டாரு. இப்போ அவனை பார்த்த உடனே நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ தான் இந்த இடத்துக்கு தலைவனாக இருக்கணும்னு அவனை தலைவனாக்கி அவன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டான். யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே போனாலும் அவன் கீழே தள்ளப்பட்டாலும் அதுலேயும் அவன் மேலே இருக்கிறான். நான் சொல்கிறேன், 2025 ஆண்டு இப்போ நீங்கள் எவ்வளவு கீழே தள்ளப்பட்டிருந்தாலும் அதுலேயும் நீங்கள் மேலே உயர்த்தப்படுகிறவர்களாக இருப்பீங்க. நீங்கள் மேலே வர்றதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. யோசேப்பு அதோட மட்டும் நிற்கலைங்க, இதுதான் அவனுடைய லாஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தா பிசாசு பார்க்குறான், சரி இவன் சிறைச்சாலையிலே இவன் லைஃப்பை முடிச்சிருவோம், இங்கே உயர்த்தப்பட்டு என்ன பிரயோஜனம்னு பார்த்தா அடுத்த ஆண்டவர் அவனை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக மாற்றிடுறாரு. அப்போ ஃபேவர் என்ன பண்ணுது அப்படின்னா ஒருத்தனை அடுத்தடுத்த லெவலுக்குள்ளே கொண்டு போய்கிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த வருஷம் எப்படி இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைஞ்சாரோ, இந்த தேவ கிருபை, இந்த அன்யூஷுவல் ஃபேவர் உங்கள் மேலே விருத்தி அடைய நாளுக்கு நாள் நீங்கள் பெரிய ஆளாக மாறிக்கிட்டு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். எப்படா இவன் மட்டும் வளர்றான், எப்படா இவன் மட்டும் முன்னேறானா, அவன் மேலே ஒரு அன்யூஷுவல் ஃபேவரை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எப்படிடா நீ பெரிய ஆளான?
உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எப்படா நீ வளர்ந்த? உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எப்படான்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும், அதாண்டா அவருடைய தயவு. அவர் தயவு ஒரு மனுஷன் மேலே இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு தள்ளினாலும் அவன் அவ்வளவாய் உயருவான். 2025 ஆண்டு உங்களுக்கு ஒரு உயர்வுக்கான ஆண்டாக இருக்குது இயேசுவின் நாமத்தினால. அப்போ பரிமாணம் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். தயவு பல வர்ணத்தில் வருது. பல வர்ணனா என்ன? எங்கே போனாலும் அவன் மேலே ஃபேவர் இருக்கும். இதுதான் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஃபேவராக இருந்துச்சு. இப்போ ரெண்டாவது ஃபேவர் என்னன்னு பார்க்க போகிறோம்னா இர்ரெசிஸ்டபிள் பியூட்டி. என்ன இர்ரெசிஸ்டபிள் பியூட்டி? தவிர்க்க முடியாத அழகு. ஃபேவருக்கு எபிரேயத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டின்னு நீங்கள் இதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது, இர்ரெசிஸ்டபிள் பியூட்டி. தடுக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு அழகு. அது என்னப்பா தவிர்க்க முடியாத அழகு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் யோசேப்பு மேலே பல வர்ணத்தின் தயவு இருந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ ரெண்டாவது யாரை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்தரை பார்க்க போகிறோம். இதுதான் இர்ரெசிஸ்டபிள் பியூட்டி, தவிர்க்க முடியாத அழகு. இப்போது அகஸ்வேரு ராஜா என்ன பண்ணுறான் அப்படின்னா வஸ்தின்ற ராஜாத்தியை வர சொல்கிறான் ராஜா அரண்மனையில் எல்லாருக்கும் முன்னாடி அவங்கள காண்பிக்கிறதுக்காக. இப்போது ராஜாத்தி என்ன சொல்கிறா அப்படின்னா நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவனுடைய கட்டளைகளுக்கு நான் வர முடியாதுன்னு தவிர்த்துடுறான். தவிர்த்த உடனே ராஜாவோட கூட இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, இப்படி ராணி பண்ணது என்னவா இருக்குது அப்படின்னா எல்லாருக்கு முன்னாடி ஒரு அவப்பெயர் உண்டாகுது. எந்த ஒரு ஸ்திரீயும் இதுக்கப்புறம் தன்னுடைய புருஷர்களை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா ராஜா தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு எல்லாருக்கு முன்னாடி காண்பிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களே வரலை அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்கிற எந்த ஒரு ஸ்திரீயும் தன்னுடைய புருஷனை கனம் பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ராஜாத்தியை இந்த இடத்த விட்டு தள்ளி விட்டுருவோம் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அவளை அந்த இடத்த விட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ ஆண்டவர் இன்னொருத்தவங்களை வச்சு அந்த இடத்துல ரிப்ளேஸ் பண்ணுறாரு. அதுதான் யாருன்னா இந்த எஸ்தர். மற்ற எல்லாரை காட்டிலும் இந்த எஸ்தருக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் அவர் கொடுத்துருந்தார். என்ன தெரியுமா? அவன் மேலே ஒரு இர்ரெசிஸ்டபிள் பியூட்டி இருந்துச்சு. தவிர்க்க முடியாத ஒரு அழகு அப்படின்ற ஒரு தயவு இருந்துச்சு. இந்த தயவு இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவைப்படுது. இந்த தயவை நிறைய பேர் தெரிந்து கொள்றது கிடையாது. இப்போ ராஜா வஸ்தி அவளுடைய இடத்தை விட்டு நீக்கிறாரு. ஏன்னா நீ என்னை கனம் பண்ணாமல் போயிட்ட, நீ இந்த இடத்துக்கு வரல, உன்னிடத்துல நான் வேற ஒரு ஸ்திரீயை ராஜாத்தியா ஏற்படுத்துவேன்னு பார்க்குறாரு. அப்போ ஊரில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு யார் அழகுள்ளவளா இருக்கிறாளோ அவளை தேர்ந்தெடுத்து வஸ்தி அந்த இடத்த விட்டு தள்ளி அந்த இடத்துல ரிப்ளேஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ வர்றவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்தர். இந்த எஸ்தருக்கும் வஸ்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வஸ்தியை பற்றி வேத வசனத்தில் போட்டிருக்கு, அவள் மிகுந்த அழகுள்ளவளாக தான் இருந்திருக்கா. ஆனால் எஸ்தரை வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வஸ்தி அளவுக்கு எஸ்தர் அவ்வளவு அழகுள்ளவ கிடையாதான். வஸ்தி தான் ரொம்ப அழகானவளாம். ஆனால் ஃபேவர் தயவு யார் மேலே தெரியுமா இருந்துச்சு? வஸ்தி மேலே கிடையாது, எஸ்தர் மேலே தான் இருந்துச்சு. யார் மேலே தயவு இருக்குதோ அவன் எப்படி தெரியுமா மாறுவான்? தவிர்க்க முடியாத அழகாக மாறுவான். இப்போ ராஜ சமூகத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு சொல்லும் பொழுது அதுக்கு உள்ளே போகிறதுக்கே பல பேரை கிராஸ் பண்ணிட்டு போகணும் பாருங்கள். அத்தனை பேரை கிராஸ் பண்ணிட்டு போகிறப்போவே வேதவசனத்தில் போட்டிருக்குது, எஸ்தர் தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்ததுன்னு இருக்கு. யார் பார்த்தாலும் எஸ்தர் மேலே ஏதோ ஒரு ஃபேவர் வருது. அவள் மேலே இருந்த அவளுடைய பார்வையில் இருந்த அழகு கிடையாது, அவள் மேலே ஃபேவர் அப்படின்ற ஒரு அழகு இருக்குது. இர்ரெசிஸ்டபிள் பியூட்டி அவள் மேலே இருக்கிறதுனால அவளை யாராலையும் ரிஜெக்ட் பண்ண முடியலை பாருங்கள். இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் என்னை பார்த்தாலே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களை பார்த்தா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு உங்கள் மேலே ஒரு தயவு வருது, அது இர்ரெசிஸ்டபிள் பியூட்டியாக இருக்குது. இந்த மனுஷனை நம்ம தள்ளிவிடக்கூடாது, இந்த மனுஷனை நம்ம புறக்கணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. மனுஷன் இதை பார்த்து தள்ளி விட்டான் பிரதர், நான் சொல்லவா, இந்த ஃபேவர் உங்கள் மேலே வந்துச்சு அப்படின்னா எந்த மனுஷனாலையும் உங்களை தள்ள முடியாது. பிரதர் ரொம்ப நாளாக பொண்ணு பார்க்குறேன் பிரதர், ரொம்ப நாளாக மாப்பிள்ளை பார்க்குறேன் பிரதர், பார்க்குற எல்லாரும் என்னை உதறி தள்ளி விட்டு போகிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்கிறேன், இன்னைக்கு இந்த தயவு உங்கள் மேலே வருது. இதுக்கப்புறம் நீங்கள் யாரு முன்னாடி ரிஜெக்ட் ஆக போகிறது கிடையாது. உங்களை பார்க்கும் பொழுது இவனிடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, இவனிடத்துல ஏதோ ஒரு பியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் என்ன தெரியுமா? ஃபேவர். இந்த ஃபேவரை ஆண்டவர் எஸ்தர் மேலே வச்சிருந்திருக்காரு. இப்போ அடுத்து என்ன நடக்குது பாருங்க. எஸ்தர் 2வது அதிகாரம் 17வது வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே
பட்டத்து ஸ்திரீயாக்கினான். இப்போ தயவு என்ன தெரியுமா செய்யுது? எல்லா ஸ்திரீகளை காட்டிலும் எஸ்தர் மேலே மட்டும் ஒரு ஸ்பெஷல் அன்பை வைக்குது. பிரதர், எந்த மனுஷனும் என்னை நேசிக்கவே மாட்டான் பிரதர், யாருமே எல்லாரும் என்னை புறக்கணிச்சுக்கிட்டே போகிறாங்க பிரதர், என் கூட இருக்கிற சொந்தக்காரனும் என்ன தள்ளுறான், என் கூட பழகிறவன் என்ன தள்ளுறான், எல்லாரும் என்னை தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ரிஜெக்ஷன் ஆஃப்டர் ரிஜெக்ஷன் சொல்கிறீங்களா? உங்கள் மேலே ஒரு இர்ரெசிஸ்டபிள் பியூட்டி வருது, தவிர்க்க முடியாத அழகு என்னும் ஒரு தயவு இன்னைக்கு உங்கள் மேலே வருது. இதுக்கப்புறம் உங்களை யாருமே தள்ள போகிறது கிடையாது. உங்களை பார்க்கும் பொழுதே ஒரு தயவு இருக்குன்னு உங்களை அன்பு கூற ஆரம்பிப்பாங்க. பாருங்க, அங்கே பாருங்க, அவ்வளோ அழகுள்ள ஸ்திரீகள் இருப்பாங்க அந்த இடத்துல. ஆனால் எஸ்தர்ன்றவங்க மேலே ஒரு ஸ்பெஷல் தயவு இருக்கிறதுனால எல்லா ஸ்திரீகளை காட்டிலும் ஸ்பெஷலாக தயவுனா என்ன தெரியுமா? எல்லாருக்கும் கிடைக்கிறத காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். எல்லாருக்கும் பொதுவாக ஒன்று செய்வாங்க, ஆனால் ஏன்னு தெரில உங்களுக்கு மட்டும் இதை அதிகமாக செய்யணும்னு தோணுச்சு. அதுதான் அதிகமாக கிடைக்கக்கூடிய கிரேஸ், அதுதான் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஃபேவர். எல்லாருக்கும் இதுதான் பிரதர் சேலரியாக கொடுக்கணும்னு தோணுச்சு, ஆனால் உங்களுக்கு மட்டும் என்னன்னு தெரில, இந்த வருஷம் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு தோணுச்சு, இந்த வருஷம் உங்களுக்கு இதை செய்யணும்னு தோணுச்சு. ஏன்னு தெரில, உங்கள் மேலே ஒரு இர்ரெசிஸ்டபிள் பியூட்டி இருக்குன்னு அர்த்தம். இந்த தவிர்க்க முடியாத அழகு என்னும் தயவு என்ன தெரியுமா பண்ணும்? இவங்க இருக்கிறதுலே பெரிய ஆள்னு நீங்கள் யாரை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த நபர்கிட்டையே உங்கள்கிட்ட பேசி அந்த நபர்கிட்டையே பழகுகிறதற்கான ஒரு ஆக்சஸை கொடுக்க முடியுங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன். நான் இந்த தேவ மனிதர்கள்ட்ட பழகணும், இந்த தேவ மனிதர்கள்ட்ட பேசணும் அப்படின்ட்டுலாம் நான் யார்கிட்டலாம் ஆசைப்பட்டுருக்கிறேனோ ஆண்டவர் எனக்கு ஒரு ஃபேவரை கொடுத்து அந்த மனிதர்கள்ட்ட ஒரு ஆக்சஸ் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இதுதாங்க ஃபேவர் செய்யக்கூடிய வேலை. இதுதான் எஸ்தருக்கும் கிடைக்குது. இப்போ எஸ்தருக்கு எந்த மாதிரி ஆக்சஸ் கிடைக்குதுன்னா, இப்போ ஆமான் என்ன பண்ணுறான்னா, இந்த ஒட்டுமொத்த யூதர்களை அழிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறான். ஆமான் முடிவு பண்ணிட்டு தீர்மானம் எடுக்கிறான். எடுத்தோடனே பார்த்தா இது மொர்தெகாய்க்கு தெரிய வந்துடுது. மொர்தெகாய் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதை எஸ்தருக்கு எப்படியாவது தெரியப்படுத்தணும்னு எஸ்தருக்கு தெரியப்படுத்துகிறான். எஸ்தர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதை ராஜாவுக்கு தெரியப்படுத்தினா இந்த யூதர்கள்லாம் கொல்லப்படுறாங்களே, இவங்கள காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை இந்த எஸ்தருக்கு வருது. ஆனால் இந்த கண்டிஷனில் என்ன நடக்குதுன்னா, எஸ்தர் ராஜாவை பார்த்து 30 நாள் ஆகுது. ஒரு ராஜாவை பார்க்கணுன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது பாருங்கள். அவருடைய உள்முற்றத்துக்குள்ளே போகணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஆக்சஸ் வாங்கணும். ஆக்சஸ் வாங்காமல் ஒருத்தன் உள்ளே போயிட்டான் அப்படின்னா அவனை கொன்றுவாங்க. இதை தான் எஸ்தர் சொல்கிறா பாருங்கள். நம்ம அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். எஸ்தர் 4வது அதிகாரம் 11வது வசனம். யாராவது அழைக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜ செங்கோலை நீட்டினாலே ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளிலும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொன்னாள். இப்போ எஸ்தர் சொல்கிறா, ராஜாவுடைய உள்முற்றத்தில் ஒருத்தன் போய் அவர் தன்னுடைய ஸ்கோலை நீட்டலை அப்படின்னா அவன் நிச்சயமாகவே கொலை செய்யப்படணும் அப்படின்ற ஒரு சட்டம் இங்கே இருக்குது. அப்படி சட்டம் இருக்கிறதுனால உள்ளே போனால் நான் கொலை செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மொர்தெகாய் சொல்கிறார். நீ யூதர்களுக்கு இப்போ ஒரு தயவை நீ செய்யலை அப்படின்னா இந்த ராஜமேன்மை உனக்கு கொடுக்கப்பட்டதே வேஸ்ட்டாக இருக்குமே. ஆண்டவர் நீங்கள் தயவு பெறுறவர்களாக மட்டும் கிடையாது, மற்றவர்களுக்கு நீங்கள் தயவு செய்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களை கொண்டு போவார். நீங்கள் தயவை பெற்றுக்கிட்டே மட்டும் இருக்க மாட்டீங்க, நீங்கள் சிலருக்கு போய் தயவு செய்வீங்க. நீங்கள் பார்ப்பீங்க, இவனை நான் ஆசீர்வதிச்சாகணும், இவனுக்கு ஏதாச்சும் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு உங்களை தயவு பாராட்டுற அளவுக்கு கர்த்தர் உங்களையும் சேர்த்து உயர்த்துவார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எஸ்தருக்கு ஒரு ஆக்சஸ் கிடைக்குது. இந்த ஆக்சஸை வச்சு ராஜாவினிடத்துல போகிறான். ராஜாவினிடத்துல போனோடனே அங்கேயும் ஒரு தயவு கிடைக்குது. அதை நம்ம வாசிக்கலாம். எஸ்தர் 5வது அதிகாரம் 2வது வசனம். ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். அவரெல்லாம் பார்க்க முடியாதுங்க, அவரை பார்த்தா திருப்பி வர முடியாதுங்க. ஆனால் எஸ்தரை ராஜா பார்த்த உடனே தவிர்க்க முடியாத அழகு என்னும் தயவு இருந்ததினால் எஸ்தருக்கு தன்னுடைய செங்கோலை நீட்டினான் அப்படின்ட்டுருக்கு. நான் சொல்லவா, உங்கள் மேலே ஒரு தயவு இன்னைக்கு வர்ற தயவு என்ன ஆகுனா, இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களை யாருமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பிரதர், நான் என் வேலைக்கு என்னுடைய ஃபைல் அப்ளை பண்ணுறேன் பிரதர், பார்த்தாலே ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க பிரதர். ஏன்னு தெரில, என் மூஞ்சியை பார்த்தா மட்டும் துரத்தி அடித்து விரட்டிடுறாங்க பிரதர்னு சொல்கிறீங்களா? இதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சி அப்படி இருக்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சியை, உங்கள் முகத்தை பார்த்தா இந்த முகத்துக்கு செய்யாமல் எந்த முகத்துக்கு செய்வேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இர்ரெசிஸ்டபிள் பியூட்டியை ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்கள் மேலே ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க.
இப்போ அவள் போகிறா, ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறா. இப்போ ராஜா என்ன தெரியுமா சொல்கிறான்? தயவு கிடைச்சா அதோட மட்டும் நிற்காது, அடுத்து என்ன நடக்கும் பாருங்க. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். இப்போ ராஜா என்ன தெரியுமா பண்ணுறான்? நீ இந்த ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தருவேன். இந்த மாதிரி தான் உங்கள் மேலே இந்த வருஷம் தயவு செயல்படும். ஏன்னு தெரில பிரதர், இந்த தொகையை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு நான் எப்படியாச்சும் உதவி செய்யணுமா பிரதர்? இந்த பிரச்சனைக்கு நான் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லட்டுமா பிரதர்? இதில் எப்படி வெளியே வரணும்னு நான் ஏதாச்சும் உதவி பண்ணட்டுமா பிரதர்? அப்படின்னு சில மனிதர்கள் உங்கள்கிட்ட வருவாங்க. ஏன் தெரியுமா? உங்கள் மேலே தயவு கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த தயவு மட்டும் ஒரு மனுஷன் மேலே கிடச்சிச்சின்னா அவனுக்கு ஆக்சஸ் மட்டும் கிடைக்காது, அந்த ஆக்சஸ்னால வரக்கூடிய ஆசீர்வாதமும் கிடைக்கும். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் என்னால் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்குறேன், இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுதா? இவன் கேட்குறான் பாருங்க, ராஜ்யத்தில் பாதி நாளும் தரேன். திடீர்னு சொல்லுவாங்க, பிரதர் உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொன்னீங்களே, இந்த பிஸ்னஸ்க்கான இந்த பணத்தை வச்சுக்கோங்க பிரதர். இதை செய்ய முடியலைன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா பிரதர், இதை செய்வதற்கான ஒரு தொகையை நீங்கள் வச்சுக்கோங்க பிரதர் அப்படின்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. அந்த தயவு உங்கள் மேலே செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். தயவு ஒரு மனுஷன் மேலே இப்படி இருந்துச்சுன்னா அந்த மனுஷனுக்காகவே ஸ்பெஷலாக கேட்பாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் பாருங்கள், என்னுடைய இன்டர்வியூ பார்த்துட்டு சொன்னார், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, நான் வாங்கித்தரேன், இஎம்ஐ போட்டுனாலும் அதை நான் உங்களுக்காக வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு எதுவும் வேண்டாம், மினிஸ்ட்ரிக்கு ஏதாவது செய்யணும்னா செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் மேலே ஃபேவர் வந்துச்சு அப்படின்னா இவனை ஆசீர்வதிக்காமல் விடக்கூடாது, இவனுக்கு ஏதாவது ஒன்றை செய்யாமல் விடக்கூடாதுன்னு யோசிச்சு மனிதர்கள் உங்கள் இடத்துல வருவாங்க. சில மனிதர்கள் வருவாங்க, இவனை ஏதாச்சும் செஞ்சிடணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அது தயவு இல்லாத மனிதர்களுக்கு. ஆனால் தயவை பெற்ற மனிதர்களுக்கு எப்படி தெரியுமா வருவாங்க? இவனுக்கு ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தை செய்யணுன்றதுக்கான ஒரு உறவுகள் உங்கள் இடத்துல வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இர்ரெசிஸ்டபிள் பியூட்டி எப்படி செயல்படுது அப்படின்னா, உங்களுடைய முகக்கலையவே அது மாற்றிடும். மனுஷங்க உங்களை பார்க்கும்போது சில நேரம் எரிச்சலாகவே பார்ப்பாங்க பாருங்க, இவன் என்னடா இப்படி இருக்கான், அந்த எரிச்சலை மாற்றும். இந்த தயவு ஒரு மனுஷன் மேலே இருக்கக்கூடிய எரிச்சலை கூட மாற்றி விட்டுருங்க. நீங்கள் பாருங்களேன், ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய உங்களால் எரிச்சலாக பார்க்க முடியாது. அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைப்பீங்க, அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் வாங்கி ஏதாவது தந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஏன் தெரியுமா? அதுகிட்ட ஒரு அழகு இருக்குது, அந்த அழகை உங்களால் தவிர்க்க முடியலை. அதாங்க ஃபேவர் ஒரு மனுஷன் மேலே வந்துச்சு அப்படின்னா அவன்கிட்ட ஒரு இர்ரெசிஸ்டபிள் பியூட்டி வந்துடும். இந்த மனுஷனை தவிர்க்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஏதாச்சும் செய்யணும்னு செஞ்சிருவான். இப்போ மோசேயை பார்க்குறாங்க, அந்த மோசேன்ற குழந்தை பிறக்குது, ஊரில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் கொல்லப்படும் பொழுது மோசேயை பார்த்தா அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அப்படின்ட்டு இருக்கு. என்னங்க அழகு? ஃபேவர்ன்ற ஒரு அழகுனால மோசே சுத்தப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் மோசையை பார்த்தா இந்த மோசே கொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து காப்பாற்றப்படுறதை நம்ம பார்க்க முடியுது. பார்வோனுடைய குமாரத்தை பார்க்குறா, பார்த்த உடனே அவளுக்கு தயவு கிடைக்குது. ஏன் தெரியுமா? மோசே மேலே ஒரு அழகு இருந்துச்சு, நம்ம பார்க்குற அழகு கிடையாது. ஒரு இர்ரெசிஸ்டபிள் பியூட்டி இருந்துச்சு, அவனை தள்ள முடியலைங்க. இன்றைக்கி நிறைய பேரை தள்ளி விடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஒஸ்ட் கண்டிஷனில் உங்களை பார்த்தாலே தோணுது, எரிச்சல் ஆகுது, இவன் நம்மக்கிட்ட பழகவே கூடாதுன்னு யோசிக்கிறான், தள்ளி விடணும்னு நினைக்கிறான். ஏன் தெரியுமா? உங்கள் மேலே அந்த ஃபேவர் இல்லை. அந்த ஃபேவர் வந்துச்சுன்னா அப்படியே இருக்காது உங்களுடைய வாழ்க்கை. சாம்பலுக்கு பதிலாக அவர் சிங்காரத்தை கொடுப்பார்னு இருக்குது. சாம்பல் மாதிரி இருக்குதா இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை? அவர் உங்களை பியூட்டி ஆக்க போகிறார், சிங்காரமாக்க போகிறாரு, ஒரு இர்ரெசிஸ்டபிள் பியூட்டியை தருவார். இந்த பியூட்டியை பார்த்து நெக்ஸ்ட்டு யாரும் உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ தயவுக்கான 3வது பரிமாணத்தை பார்க்க போகிறோம். மொதல் பரிமாணம் பார்த்தோம், தயவு பல வர்ணத்தை போல வருகிறது. 2வது பரிமாணம் பார்த்தோம், தயவு தவிர்க்க முடியாத அழகாக வருது. 3வது பரிமாணம் என்ன அப்படின்னா, தயவு காம்பன்சேஷனாக வரும், ஒரு ஈடு கட்டுதலாக வரும். நிறைய நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயத்துக்கும் அதுக்கு ஒரு சாரி சொன்னால் மட்டும் பத்தாது பாருங்கள். மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி பேரழிவை ஏற்படுத்தி விட்டு போயிடுறாங்க. ஏற்படுத்தினதுக்கப்புறம் ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு சொன்னால் அந்த சாரினால் உங்களுடைய பிரச்சனை மாறிடாது பாருங்கள். நிறைய பேர் இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்கிறீங்க. யார் உங்களுக்கு இந்த காயத்தை ஏற்படுத்தினாலும், யார் உங்களுக்கு அந்த நஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் ஒரு சாரி மட்டும் அதுக்கு பத்தாது பாருங்கள். அதுக்கு தேவைப்படுறது ஒரு காம்பன்சேஷன், ஒரு ஈடு கட்டுதல். ஆண்டவருடைய தயவு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு ஈடு கட்டக்கூடிய சக்தியாக செயல்படுறதை நீங்கள் பார்க்க முடியும்.
இந்த தயவுக்கு எந்த கேரக்டரை பார்க்க போகிறோம்னா மேவி போசேத். மேவி போசேத் யாருன்னா இந்த யோனத்தானுடைய குமாரனாக இருக்கிறான். இவனுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது, மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுது. என்னன்னா இவனுடைய தாதி இவனை யுத்தத்திலேருந்து கொண்டு போகிறப்போ வேகமாக ஓடுறாங்க பாருங்க. ஓடுறப்போ அவங்க தடுக்கி விழுந்துடுறாங்க. தடுக்கி விழுந்ததுனால இந்த மேவி போசேத் குழந்தையா இருக்கிறதுனால முடமாகிட்டு சின்ன வயசுலேருந்தே அப்படியே முடமாகவே நடந்துக்கிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் யுத்தத்திலேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது முடமாயிட்டான் அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ அந்த தூக்கிட்டு போன அந்த நர்ஸ் பார்த்துட்டு ஐ எம் ஸோ சாரின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ அந்த சாரி அந்த பையனை எழுந்திரிச்சு நடக்க வச்சிருமா? ஒன்னால் அவன் முடவன் ஆகிட்டானே, இதுக்கப்புறம் அவனுடைய லைஃப்பில் நடக்க முடியாது, இதுக்கப்புறம் அவன் லைஃபே தொலைஞ்சிருச்சு. நீ சொல்கிற சாரி அதுக்கு காம்பன்சேஷனாக இருக்குமா? அதுக்கு ஈடு கட்டுதலாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அதற்கு சரியான ஒரு ஈடு எது தெரியுமா கட்டும்? அது தயவுனால மட்டும்தான் முடியும். இப்போ இந்த தயவை மேவி போசேத்தினுடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் அனுப்புகிறாருன்னா தாவீதை வச்சு அனுப்புகிறாரு. இந்த தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்துச்சு பாருங்க, நல்ல ஒரு நண்பர்களாக இருந்தாங்க. இப்போ தாவீது யோனத்தானுக்காக ஒரு தயவை செய்யணும்னு யோசிக்கிறான். அவனுடைய வீட்டில் யாராச்சும் மிச்சம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டு விசாரிங்க அப்படின்றப்போ இந்த மேவி போசேத் இருக்கிறான். அவன் ஓடி போனான் இந்த யுத்தத்திலேருந்து. அப்போ இவனுக்கு ஒரு தயவை செய்யணும்னு ஒரு தயவு செய்கிறான் பாருங்க. என்னன்னு பார்க்கலாமா? 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். இப்போ தாவீது சொல்கிறான், நான் தயவு செய்யணும்னு யோசிச்சுட்டேன். இந்த யோனத்தான் நிமித்தம் அவனுடைய குடும்பத்தில் யாருக்காச்சும் தயவு செய்யணும். யாராச்சும் அவங்களுடைய வீட்டில் மிச்சம் இருக்கானா அப்படின்னு கேட்குறப்போ யோனத்தானுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான். அவனுடைய 2 காலும் முடமாக இருக்குது. அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அவன் பேர் மேவி போசேத். மேவி போசேத்னா என்ன தெரியுமா? ஃப்ரம் த மவுத் ஆஃப் ஷேம்னு அர்த்தம். அவன் பேரில் என்ன இருக்குது பாருங்களேன், ஒரு அவமானம் என்ற ஒரு அவப்பெயர் தான் இருக்குது. இந்த அவப்பெயர் இருக்கிற மேவி போசேத்தை எங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க பாருங்கள். அடுத்த வசனம். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். இப்போ மேவி போசேத் எங்கன்னு கேட்டால் லோதேபாரில் இருக்கான்றாங்க. இந்த லோதேபாருக்கு பல அர்த்தம் இருக்குது பாருங்கள். லோதேபார் நல்ல இடமே கிடையாது, அது ஒரு வறண்டு போய் இருக்கக்கூடிய இடம். நோ பாஸ்டர் அப்படின்னு அர்த்தம், நோ லீடர் அப்படின்னு அர்த்தம், நோ ஷெப்பர்ட் அப்படின்னு அர்த்தம். யாருமே இல்லாத இடம், யாராலையும் பராமரிக்கப்படாத இடம், யாரும் பேச ஆள் இல்லாத இடம், ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நிலையில் இப்போ மேவி போசேத் தள்ளப்பட்டிருக்கிறான். அதுவும் ஒரு வறண்ட இடத்துல இருக்கிறான். லோதேபார் என்னும் ஒரு இடத்துல எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலும் தள்ளப்பட்டு பயந்து அவமானப்பட்டு ஒரு இடத்துல பதுங்கி இருக்கும் பொழுது தயவு என்ன பண்ணுது அப்படின்னா, நான் யாருக்காச்சும் ஒரு தயவை செய்யணும்னு சொல்லிட்டு அவனை லொக்கேட் பண்ணிட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. நான் சொல்லவா, எல்லாராலையும் அவமானப்படுத்தப்பட்டு எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு யாராலும் கண்டு கொள்ளப்படாத ஒரு இடத்துலையும் ஒரு நிலையிலையும் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? இப்போ அவருடைய தயவு உங்களை லொக்கேட் பண்ணுறதுனால நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களை உயர்தலங்களுக்கு அது கொண்டு போகும். அதுதான் உங்களுக்கான ஈடுகட்டுதலாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மன்னிப்பு, ஐ எம் சாரின்னு சொன்னால் மட்டும் பத்தாது. உங்களுக்கு நடந்த அவமானங்களுக்கும் உங்களுக்கு நடந்த கொடுமைகளுக்கும் அவருடைய தயவே ஈடுகட்டுதலாக இறங்கி வரும். அடுத்து பாருங்க, இந்த மேவி போசேத்து தாவீதின் இடத்துல வரவழைக்கப்படுறான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, 7வது வசனம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். இப்போ தாவீது சொல்கிறான், நான் உன் மேலே தயவு வச்சிருக்கிறதுனால நீ சாதாரண இடத்துல இருக்க மாட்ட. யாருனாலையும் கண்டு கொள்ளப்படாமல் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு இப்போ ஒரு இடத்துல தள்ளப்பட்டு இருந்தேல, இப்போ நீ ராஜ அரண்மனைக்கு வந்துட்டேல, இப்போ நான் மறுபடியும் உன்னை அப்படியே அனுப்ப மாட்டேன்டா. உனக்கு நான் தயவு செய்கிறதுனால யாருமே பார்க்காம உட்கார்ந்துக்கிட்டு இருந்த ஒன்றை இனிமே எல்லாரும் பார்க்குற மாதிரி நீ என்னுடைய பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பா. அவனுடைய வாழ்க்கை
பஞ்சத்திலிருந்து ராஜ்யத்துக்குள்ளே போயிடுச்சு. ஒரு ராஜ அரண்மனைக்குள்ளே இப்போ அவன் இருக்கிறான். நான் சொல்லவா, நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல மூலையில் முடங்கி கிடந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அவருடைய தயவு உங்களை தூக்கிட்டு வந்துச்சுன்னா ராஜ அரண்மனையில் உங்களை கொண்டு போகுங்க. இப்போ அவனை பார்க்குறான், பார்த்துட்டு சொல்கிறான், எனக்கா இந்த தயவு? நான் ஒரு செத்த நாயை போல இருக்கிறேனே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு தயவு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல மனுஷனே அவன் கிடையாது. ஏன் அப்படின்னா, சவுல் தாவீதை வாழ்க்கை ஃபுல்லாக விரட்டி 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 கொல்லணும்னு பார்த்துருக்குறான். அவனுடைய லைஃப்பில் பாதி நாள் எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுலுக்கு பின்னாடியே போயிடுச்சு. அவன்கிட்ட இருந்து விரட்டி விரட்டி அவன்கிட்ட தப்பிச்சே ஓஞ்சு போயிட்டான். ஆக்சுவலாக தாவீது என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, எல்லாரையும் கொண்டு போடலாங்க. சவுல் தானே என்ன விரட்டினா, சவுலுடைய பையன் தானடா நீ, உனக்கு நான் என்னடா தயவு செய்வேன்னு யோசிச்சிருக்கலாம். அப்படியே அவன் யோசிக்கல பாருங்க. உனக்கு ஒரு தயவை நான் செய்வேன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற தயவு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்னாலேயோ நீங்கள் நல்லவங்க அப்படின்றதுனாலையும் கிடையாது. அவர் நல்லவர் அப்படின்றதற்காகவே உங்களுக்கு ஒரு தயவை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அந்த தயவை பெற்றுக்கொள்கிறதுக்கு பாத்திரமானே கிடையாது. நீங்கள் மேவிபோசேத் சொல்கிறான், என்ன நீங்கள் நினைவு கூறுறதுக்கு நான் யார் அப்படின்றான். நீங்கள் சொல்லுவீங்க இந்த வருஷத்தில், ஆண்டவரே எனக்கா இந்த தயவை செஞ்சுருக்கிறீங்க, என் மேலேயே இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறீங்க, எனக்கா இந்த மனிதர்கள் இப்படி ஆசீர்வதிக்கிறாங்க, என்னை போய் இப்படி கொண்டு வந்துட்டீங்களேன்னு உங்கள் வாயால் சொல்கிற அளவுக்கு இந்த வருஷத்தில் அவருடைய தயவு ஒரு ஈடு கட்டுதலாக வரும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ எம் யுவர் காம்பன்சேஷன்றார், நானே உனக்கு ஈடு கட்டுதலாக வரேன். சில பிரச்சனைகளுக்கு நடுவில் போயிருக்கிறீங்க, சில அவமானங்களுக்கு நடுவில், சில வருத்தங்களுக்கு நடுவில் போயிருக்கீங்க. அதுக்கெல்லாம் சாரின்றது போதாது, அதுக்கு தயவு என்கிற ஒரு காம்பன்சேஷன், ஒரு ஈடு நடந்தாலே உங்களை உயர்த்த முடியும். நான் சொல்கிறேன், அந்த தயவு என்னும் ஈடு, அந்த தயவு என்னும் ஒரு காம்பன்சேஷன் இந்த வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறதை நீங்கள் பார்ப்பீங்க. இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணி இந்த தயவை உங்கள் மேலே ரிலீஸ் பண்ணலான் இருக்கிறேன். ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. 3 விதமான தயவை பார்த்துருக்குறோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய தயவு பல வர்ணத்தை போல் வருது, மெனி கலர்ஸில் வருது. 2வது, அவருடைய தயவு இர்ரெசிஸ்டபிள் பியூட்டியாக வருது, தவிர்க்க முடியாத அழகாக வருது. 3வது, அவருடைய தயவு ஒரு ஈடு கட்டுதலாக வருது, ஒரு காம்பன்சேஷனாக வருது. இந்த 3 தயவும் இந்த வருஷத்தில் உங்கள் மேலே செயல்படுறதை பார்ப்பீங்க. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று எழுதியிருக்கிறது. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நீர் தயவு செய்கிறவராக இருக்கிறீர். இது இவர்களுக்கு ஒரு தயவை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள இவர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். நீங்கள் சொன்னீங்க, எகிப்தியருடைய கண்களில் நான் தயவு கிடைக்க பண்ணுவேன். அது ஒரு சாதாரண தயவு கிடையாது, அது அன்யூஷுவலாக நடக்கிற தயவு. யார் போய் உதவி செய்வா? இந்த பொல்லாத உலகத்தில் ஒரு மனுஷனை பச்சிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் தயவு செய்யக்கூடிய நல்ல உறவுகளும், தயவு செய்யக்கூடிய சில நல்ல மனிதர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்களிடமாக திருப்பப்படட்டும். இந்த வருஷத்தில் இவங்க தேவ தயவிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு மாதமும் இவர்கள் விருத்தி அடையட்டும். வருஷத்தை நன்மையினால் முடிசூற்றி அதன் பாதைகளை எல்லாம் நெய்யாய் பொழிய செய்கிறவர் என்று எழுதியிருக்கிறது. இவங்க இந்த 2025வது வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. இந்த வருஷம் இவங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டப்பட்டு இருப்பதாக என்று நான் சொல்லுகிறேன். இவங்க இந்த வருஷத்தை துவக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு நீங்க செய்ய போகிற நன்மைகள் பெரியதாக இருக்குது. ஒவ்வொரு மாசமும் நீங்க தீர்மானித்து வைத்திருக்கிற நன்மைகள் இவங்க யோசிச்சிராத லெவலில் இருக்குது. இயேசுவின் நாமத்தினால இவங்களுடைய ஒவ்வொரு மாதத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜனவரி ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால தேவ தயவை பெற்றுக்கொள்ளட்டும். பிப்ரவரி ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால தேவ தயவை பெற்றுக்கொள்ளட்டும். மார்ச் ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால தேவ தயவை பெற்றுக்கொள்ளட்டும். ஏப்ரல் ஆசீர்வதிக்கிறேன், மே ஆசீர்வதிக்கிறேன், ஜூன் ஆசீர்வதிக்கிறேன், ஜூலை ஆசீர்வதிக்கிறேன், ஆகஸ்ட் ஆசீர்வதிக்கிறேன், செப்டம்பர் ஆசீர்வதிக்கிறேன், அக்டோபர் ஆசீர்வதிக்கிறேன், நவம்பர் ஆசீர்வதிக்கிறேன், டிசம்பர் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்மையினால முடிசூட்டப்பட்டு இருப்பதாக ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன், ஒரு தெய்வீக பாதுகாப்பு உங்க மேல உண்டாயிருக்கட்டும். உம்முடைய தயவு ஒரு கேடகத்தை போல சூழ்ந்து இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால ஒரு கேடகத்தை போல உம்முடைய தயவு இவர்களை சூழ்ந்து கொண்டு இருக்கட்டும். பெரிய காரியங்கள் உங்களுடைய லைஃப்பில் நடக்கும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நிறைய பேர் டெஸ்டிமோனி சொல்லட்டும். இந்த வார்த்தையின்படி இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார், என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான தயவை எனக்கு கட்டவிழ்த்தார் அப்படின்னு நிறைய நாவுகள், உதடுகள்
உம்மை குறித்து சொல்லட்டும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், நீங்கள் உயர்த்தினீங்கன்றதை சொல்லட்டும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய காருண்யமே அல்லாமல், உம்முடைய தயவே அல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வரலை அப்படின்னு சொல்லத்தக்க ரீதியில் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இவங்களை பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே உங்கள் மேலே நிறைவேறும் அப்படின்றத நான் 100% விசுவாசிக்கிறேன். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு இருக்கு. நான் சொல்லவா, இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு நல்ல விதையோடு ஆரம்பி. இந்த வருஷத்தை நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஹானரோடு ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா வருஷத்து மாதிரி நான் முடிக்க மாட்டேன். இந்த வருஷத்தில் இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்கிறேன், இந்த வார்த்தையை நான் கனம் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதையை எடுத்து விதைங்க. ஒரு பெஸ்ட் சீடை எடுத்து விதைங்க. இந்த வார்த்தையினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை நான் 100% நம்புகிறேன். ஏன்னா விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வார்த்தையை சும்மா பெற்றுக்கொண்டு போக மாட்டாங்க. பாருங்கள், விசுவாசத்தினுடைய ஒரு செயல் என்ன தெரியுமா? அதுக்கு விதைக்கிறது, வார்த்தைக்காக விதைக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வார்த்தைக்காக விதைங்க. இந்த வார்த்தையை நான் எனக்குன்னு எடுத்துக்கொள்கிறேன், இந்த ஃபேவரை நான் எனக்குன்னு எடுத்துக்கொள்கிறேன், இந்த அன்யூஷுவல் ஃபேவர் என்னுடைய லைஃப்பில் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு விதைங்க. ஒரு பெஸ்ட் சீடை எடுத்துக்கோங்க. இந்த வருஷத்தை நீங்கள் துவக்குறீங்க, துவக்கும் பொழுது பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னு இருக்குது. ஆண்டவரே, நான் இந்த வருஷத்தை நான் என்னுடைய லாஸ்ட் இயர் மாதிரி நான் முடிக்கணும்னு விருப்பப்படல. இந்த வருஷத்தில் நான் ஒரு பெரிய அறுவடையை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஆவலோட, ஒரு உற்சாகத்தோடு உங்களுடைய காணிக்கையை நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் கீழே பார்க்குற கூகுள் பே, ஃபோன்பே, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதை பயன்படுத்தி உங்களுடைய காணிக்கையை அனுப்பிச்சிக்கலாம். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அப்படின்ட்டு. ஆண்டவருடைய இருதயத்தை எது தெரியுமா தொடுது? தன் இடத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட்டை கொடுக்குற. அதனால தான் முதற் பலனால், பெஸ்ட்டுனால தான் அவர்கிட்ட எப்போவுமே கொடுக்கணும். பாருங்கள், நீங்கள் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கும்போது ஆண்டவர் அவருடைய பெஸ்ட்டுனால உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கீழே பார்க்குற நம்பர்ஸ், டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்தில் நம்ம நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு பிளானை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னலாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இந்த ஊழியத்துக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். மற்ற தொலைபேசி எண்ணை கூட நீங்கள் தொடர்பு கொண்டு காண்டாக்ட் நம்பரில் கூட கேட்டுட்டு நீங்கள் எப்படி அனுப்பலான்றதை பார்த்துக்கலாம். ப்ளஸ் பேபாலும் உங்களுக்கு இருக்கும். ப்ரேயர் ரெக்வஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டுக்கோங்க. நம்ம சில அனௌன்ஸ்மெண்ட் வச்சுருக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த வருஷம் நம்ம ஆஃபீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நினச்சிருக்கோம். நிறைய பேர் ப்ரேயர் கால் பண்ணுறீங்க, என்னால் அவங்களுக்கு பதிலளிக்க முடிகிறது கிடையாது. ஸோ நிச்சயமாக நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் போட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வருஷத்தில் தான் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காகவும் உங்களுடைய விதைகளையும் உங்களுடைய காணிக்கைகளையும் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். இந்த வருஷம் நான் லாஸ்ட் இயர் சொன்னேன், ஒரு தீர்மானம் பண்ணி விதைங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தீர்மானம் பண்ணி இந்த ஊழியத்துக்கு கொடுங்க. லாஸ்ட் இயர் நான் இவ்வளோ கொடுத்துருக்குறேன், இந்த வருஷத்தை நான் ஆரம்பிக்கிறேன், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே இந்த ஊழியத்துக்கு நான் இவ்வளோ விதைப்பேன் அப்படின்றத இப்போவே தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக அதுக்கான கிரேஸையும் ஃபேவரையும் உங்களுக்கு தருவார். அது மட்டும் கிடையாது, சென்னையில் நம்ம மந்த்லி ஒன்ஸ் மீட்டிங்கை பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் போஸ்டரும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ இந்த வருஷத்தில் இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோஸை அதிகரிக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் நம்ம நம்மளுடைய ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நான் வீட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணி என்னிடத்துல இருக்கிறத வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட்டு கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி அதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் அங்கே மாற்றிட்டு, அங்கே இதுக்கப்புறம் இதை விட ஜாஸ்தியான வீடியோஸ் உங்களுக்கு வர்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், உங்களுடைய காணிக்கைகள் இந்த ஊழியத்தில் மிகப்பெரிய பங்களிக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. என்ன தான் இயேசுவுக்கு தேவ கிருபை இருந்தாலும் மனுஷ தயவு தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், இயேசுவுக்கு ஆஸ்திகளால் ஊழியம் செய்த அநேக ஸ்திரீகள் இருந்தார்களாம். தங்களுடைய ஆஸ்திகளை கொண்டு ஊழியம் செஞ்சுருக்காங்க. ஏப்பா இயேசுப்பா, அவருக்கு காணிக்க தேவையில்லப்பா, அவருக்கு காசு தேவையில்லப்பா, மனுஷ தயவு அவருக்கு தேவைப்பட்டிருக்கு. இந்த ஊழியத்தினால் நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுறீங்க அப்படின்னா இந்த ஊழியத்தில் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். பாருங்கள், இந்த ஊழியத்துக்கும் மனுஷ தயவும் தேவைப்படுது, தேவ கிருபையும் தேவைப்படுது. உங்களுடைய கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆயிரங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு நீங்கள் ஒரு பாத்திரமாக மாறுவீங்க. ஸோ பெஸ்ட்டை எடுத்து விதைங்க. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Happy New Year.